ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான குறிப்பு. பரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம் எதாக இருந்தாலும் ஓகே. இந்த 3 ஃபுட்டில் எதாக இருந்தாலும் நைட்டு இப்போ செஞ்சுருக்கோன்னா மார்னிங் பார்த்தா ஹார்டாகிடும். ஒரு வேளை வந்து அது நம்ம செய்கிறப்பே ஹார்டாக இருந்துச்சு, நம்ம போட்டதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வான ஐடியா இருக்குது. வாங்க அது என்ன ஐடியான்னு பார்ப்போம். இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக யூஸ் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறது, பாட்டி காலத்துலேருந்து இந்த ஐடியா இருக்குது. இட்லி பானையில் அடித்தட்டு, அதாவது தட்டு இல்லாமல் கீத்தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் அதில் தண்ணி ஆல்ரெடி நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரியே தண்ணி வச்சுட்டு, எத்தனை நம்ம சப்பாத்தி பரோட்டா எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எது வைக்கிறா இருந்தாலும் வச்சுட்டு மேலே ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 3 அல்லது 4 ட்ராப் போல் தண்ணி நல்லா தெளிச்சுக்கோங்க. தண்ணி மேலே இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை நல்லா திருப்பி 2 சைடும் அந்த தண்ணி ஈவனாக படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இட்லி வேக வைக்கிற மாதிரியே இதை மூடி வச்சிடணும். மூடி வந்து இட்லிக்கு இப்போ நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் வைப்போம், பட் இதுக்கு ஒரு 3 மினிட்ஸே போதும். அந்த ஆவியில் வந்து உங்களுக்கு வெந்துருச்சுனாவே ஓகே. இப்போ வந்து இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வச்சதோட வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி, வச்சதை மாதிரியே இல்லாமல் நல்லா அப்படியே பஞ்சு போல் பார்க்க அப்படியே எடுத்தால் அப்படியே லேயர் லேயராக எடுக்க வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற தண்ணி வந்து இந்த ஆவியில் இழுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து ஒரு ஸ்மூத்தனாக ஆக்கிடுது. அப்படியே நல்லா லேயர் லேயராக நல்லா எடுக்க வரும். இப்போ உங்களுக்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குன்னுன்றது புரியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பட்ஸ் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.